பட்டாணி புலாவ் ஜீரக சம்பா அரிசியில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி யாருனாலும் செய்யலாம். புதுசாக சமைக்க கற்றுக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அதை நீங்கள் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சில்லு போட்டு கட் பண்ணி வச்சு அதுலேருந்து நீங்கள் பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் தேங்காய் பால்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. தேங்காய் அரைச்சி அதோட சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 4 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அரிசி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1.5 கப் நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அரை பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், அரை அன்னாச்சி பூ, 4 கிராம்பு. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது 4-5 இலை புதினா சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா டார்க் க்ரீன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போது 1 கப் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி அளவு. நம்ம 1.5 கப்பு ஜீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கோம். ஸோ 1.25 கப் தண்ணி ப்ளஸ் 1 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம சேர்க்க போகிற அரிசி அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இது எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து தண்ணி கொதித்து வரும்போது பாதி தண்ணி வற்றிடும். அதனால் இந்த அரை கப் சேர்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக அரிசி போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எனக்கு பத்தலை, அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தம் கட்டுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு தண்ணி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம், ஊற வச்ச அரிசியை. இப்போது அரிசியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். சிம்மில் வச்சுருங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அதாவது நல்லா குறைச்சி வச்சுருங்க அடுப்பை. இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் அகைன் நீங்கள் உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அரிசி வந்து பாதி வெந்திருக்கு. நல்லா முதல் தண்ணி மட்டும் தான் தெரிஞ்சு அரிசி தெரியல. இப்போ அரிசி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் கட்ட போகிறோம். இப்போது குக்கர் மேலே அகலமான ஒரு தட்டு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற தட்டே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டில் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச சுடு தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு மிச்ச தண்ணியை அதிலே வச்சு நல்லா வெயிட் வச்சுருங்க. நீங்கள் உலக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் எப்படின்னா, மேலேயும் ஹீட் இருக்கணும், அடியிலேயும் ஹீட் இருக்கணும். அதுக்கு தான் அடுப்பை நான் சிம்மில் வைக்க சொன்னேன். இப்போ மேலே வந்து சுடு தண்ணியும் இருக்குது, வெயிட்டும் இருக்குது. நீங்கள் இதை செட் பண்ணதுமே கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 5 to 7 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே ஆகக்கூடாது. இப்போது இந்த கேப்பில் வந்து நம்ம ரைத்தா தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கேரட், பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இருக்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அந்த மேலே இருக்கிற ஹீட்லேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கீழேயும் அடி பிடிக்காமல் சாப்பாடும் நல்லா உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக நம்ம மட்டன் பிரியாணி தோற்று போகிற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜீரக சம்பா பட்டாணி புலாவை முட்டை, சிக்கன் வச்சு ரைத்தாவோட மிக்ஸ் பண்ணி அப்படியே குழச்சி அடித்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. பர்ஃபெக்ட் லன்ச் ஃபார் சண்டேங்க. இது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியான ரெசிபீஸும் டிப்ஸும் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.